என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும்ன்றாரு. அப்படி வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அவருடைய வீட்டை பற்றி, தேவனுடைய ஆலயத்தை பற்றி அவரே ஜெப வீடுன்னு சொல்லி இருக்கும்போது அங்க நம்ம பண்ற ஜெபத்தை கேட்காம இருப்பாரா? கண்டிப்பா கேட்பாரு. அது மட்டுமல்ல, 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்கும். எங்க பண்ற ஜெபத்துக்கு? தேவாலயத்தில் பண்ற ஜெபத்துக்கு. இப்ப தேவாலயத்தில் வைத்து நீங்க ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயம் விசேஷமானதுதான், அது வல்லமை உள்ளதுதான், பவர்ஃபுல். பாருங்க, தேவாலயத்தில் ஜெபிக்கிற ஜெபம். அது மட்டுமல்ல, தேவாலயம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் இடம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவாலயம் என்பது தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படும் ஒரு இடம். ஆகவே அங்கே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.